பஸ் ஃபேர் இஸ் நாட் ஃபேர் அப்படின்றதான் தமிழக மக்கள் இப்போதைக்கு புலம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னன்னு ஏதுன்னு தெரியாம பெட்ரோல் ரேட்டை வந்து ராத்திரி ஏத்துனாங்க. 4 ரூபா பக்கம் ஏறிச்சு. அப்போ வந்து நம்ம எல்லாம் காண்டாயிட்டு இருந்தோம். அப்ப காண்டானது நாம மட்டும் இல்ல, அரசு போக்குவரத்து கழகங்களும் சேர்த்துதான். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த பெட்ரோல் டீசல்னால பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வயித்துல வச்சிருக்காங்க. அதாவது நார்மல் பஸ்ஸுகள் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் பஸ்ஸுகளோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் டீலக்ஸ், இந்த மாதிரி வண்டிகளோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. என்ன ஆகும், அப்போ நீங்க அதிகமா காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து பஸ்ல போவீங்க. அப்ப அதனால அவங்களுக்கு உண்டான நஷ்டம் வந்து சரி கட்டப்படும் அப்படின்றது அவங்களோட ஒரு கருத்தா இருக்கு. சரி, இப்போதைக்கு இந்த நார்மல் பஸ்ன்றது எந்த ரேஞ்சில் ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நார்மல் பஸ்ல டிக்கெட் வந்து 3 ரூபா, அதே கொஞ்சம் விரைவு பேருந்தா இருந்துச்சுன்னா 5 ரூபா, டீலக்ஸ்ல வந்து 7 ரூபா. இதெல்லாம் மினிமம் ஃபேர். ராத்திரி நேரமா இருந்துச்சுன்னா எந்த டிக்கெட்டோ அதோட டபுள் மடங்கு ரேட்டா வந்து வசூலிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப வரைக்கும் சென்னையில வந்து 1000 பேருந்துகள் சாதாரண பேருந்துகளா இயக்கப்பட்டு, இப்ப படிப்படியா குறைஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா 750 பேருந்துகள் தான் சாதாரண பேருந்துகளாவே இருக்கு. ஆனா திடீர்னு இப்ப இந்த பெட்ரோல் ரேட்ல ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த 750 சாதாரண பேருந்துகள் அப்படின்றது 120 சாதாரண பேருந்துகளா ஆயிடுச்சு. அப்ப மிச்ச பேருந்துல என்னாச்சு, எக்ஸ்பிரஸாவும் டீலக்ஸ்களாவும் கன்வெர்ட் செய்யப்பட்டுள்ளன. சரி, இந்த 3 பஸ்ஸுகளுக்கு என்னங்க டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தாங்க டிஃபரன்ஸ். ஸ்டிக்கர் இல்லைன்னா அது நார்மல், ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் மந்தவெளி டிப்போல இருந்து சாதாரண பஸ்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75, அதுல 65 பஸ்ஸஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுகளா மாத்திட்டாங்க. அப்ப இன்னும் ஒரு 10 பஸ் மட்டும் தான் மந்தவெளி டிப்போல இப்போதைக்கு சாதாரண பஸ்ஸுகளா இருக்கு. மந்தவெளியிலிருந்து சென்ட்ரல் வரைக்கும் போற பஸ்ஸுகள் வந்து நிறைய சாதாரண பஸ்ஸுகளா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வெறும் 4 பஸ் மட்டும் தான் சாதாரண பஸ்ஸுகளா இயங்கிட்டு இருக்கு. இது வந்து உண்மையிலேயே அரசு மேல, இது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பயணிகள் குற்றச்சாட்டை வந்து அரசு மேல சுமத்திருக்காங்க. சார், நீங்க தீபால ஒரு பொருட்டாவே சொல்லாதீங்க. அந்த பொண்ணு பேச வேண்டியவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சின்னமாதான் இந்த அரசையும் கட்சியையும் காப்பாற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். நான் இந்த நேரத்தில் நான் போட்டி போடுவதற்கு தயாராக இல்லை. நான் வந்து பிற்காலத்திலே நான் போட்டியிடுவேன், பின்னாடி நான் கட்சி நடத்துவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை உங்கள் மூலமாக வருதா வரலையான்னு பாருங்கள்.